இந்த நிகழ்வுக்காக சிறப்பாக என்னுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பழையக்கிரை முன்னாள் வச்சுக்குவாங்க மதிப்பார்ந்த தமிழாசன் புதுவாசன் மற்றும் இங்கே வருகிறது புலம்பெயர் நாடுகளிலிருந்து இந்த நிகழ்வுக்காக பள்ளி இளையோர் அமைப்பின் அனுசரணைக்காக வருகின்ற தமிழ் கல்வி பிரிவின் வெளிநாட்டு தமிழ் கல்வி பிரிவின் சேவையின் நிர்வாகிகள் அத்துடன் நிறுவனத்துடைய நிர்வாகிகள் வருகின்றார்கள். அவருடைய தாயாருடைய இறப்பு செய்தி அறிந்து அவர்கள் உடனடியாக சென்றிருக்கார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அடுத்து இந்த தென்னிந்திய குறும்புதல் வணக்கம் அவர்களை முருகண்டி பிரதேச குறும்புதல் வணக்கம் அவர்களை மற்றும் திருச்சிலுவ முன்பதியுடைய பொறுப்பாளர் அருட்செய்தியவர்கள் மற்றும் இணைப்பாளர்களை முன்பதி இணைப்பாளர்களை ஆசிரியர் குழந்தைகளை மாணவ குழந்தைகளை பெற்றோர்களை முன்பதியுடைய முகாமைத்துவ தலைவர் பொருளாளர் உறுப்பினர்களை மற்றும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வு உண்மையில் இந்த தமிழ் கல்வி சேவையில் உதவும் பிரிவினால் ஈகை நிறுவனத்தினால் வன்னி இளைஞர்களுடைய அந்த ஒழுங்குபடுத்தல் மிக சிறப்பாக நடைபெற்றது. உண்மையில் அவருடைய 10 ஆண்டு நிறைவு விழா இந்த விழாவில் அவர்கள் இந்த 18 முன்பதிவுடன் சேர்த்து தீபங்களும் சேர்த்து நிறைந்த மாணவர்களுக்கான உணர்வை வழங்க இருக்கிறார்கள். மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சி தொடர்பாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் தொடர்ந்து நிகழ்ச்சி தொடங்குவதற்காக இந்த விழா தொடர்வதற்கு ஆரம்ப நாள் இந்த பங்கு தந்தையர்கள் எங்களுடன் எந்த நேரமும் இங்கே இருந்து இந்த விழா சிறப்பிப்பதற்காக தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் இந்த முன்பணி ஆசிரியர்களும் செய்கிறேன். உண்மையில் அவர்களுக்கு நான் நன்கூட சொல்ல இருந்தாலும் உண்மையில் நான் நன்கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த முன்பனுடைய ஆசிரியர் அனைவரும் ஒரு வார காலமாக இந்த நிகழ்வுக்குரிய செயற்பாடுகளை ஆரம்பத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இணைப்பாளர்கள் மற்றும் இன்று கூட எனக்கு 4 மணிக்கு போயிருக்கிறார்கள். சிலர் நான் இங்கே ஒரு சமையல் நிலையத்தில் வைத்திருக்கேன். உண்மையில் அவர்களுக்காக நான் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிற உண்மையில் அடுத்தது இன்னும் ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் இந்த முன்பதியுடைய பெற்றோர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை. காலையில் நான் 6 மணிக்கு வரும்போது நிறைந்த பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள். பலர் இந்த வளாகத்தை சுத்தம் செய்திருக்கிறார்கள். உண்மையுமான ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னால் இவ்வாறுதான் ஏனைய முன்படி இருக்கப்படும். அதே மாதிரி பலர் சமயம் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்த எங்கே இருந்தாலும் இது முன்படிக்குரிய நிகழ்ச்சி, இவர்களுக்குரிய நிகழ்ச்சி அல்ல. இது இந்த மாணவர்களுக்குரிய வடக்கு வலயத்தினுடைய கண்டாள கோட்டத்திலே பயணப்பட்ட பாடசாலைக்குரிய அந்த உணவு வழங்குவதற்குரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த அருத்தந்தையினுடைய அந்த அவருடைய அக்கறை காரணமாக இந்த முகாமைத்துவ குழு உறுப்பினர்கள் இங்கே வருகிறது சிறப்பாக செயல்படுகிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கொடுக்கிறோம். சிறப்பாக என்றால் இந்த சாப்பாடு கொடுப்பதற்கு முதலாக இங்கே எங்களோட அனுசரணையாக எங்களுடைய வயதினுடைய அந்த வேண்டுதலுக்காக அன்பு வெளிநாட்டு பேசி அவர்களுடன் பேசி எங்களுக்கு 426 பேருக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் மாதிரியான பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்கியிருக்கின்றன. உண்மையில் இந்த ஈகை என்பது ஈகை நிறுவனம் உண்மையில் இந்த உணவு கொடுப்பதற்கு முக்கியமானது, தானங்களுக்கு முக்கியமானது, அன்னதானத்தை சொல்றார்கள். அந்த வகையில் இங்கே உணவு கொடுத்ததுக்கு அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாரும் கொடுக்க மாட்டார்கள், எல்லாரும் கொடுக்க மாட்டார்கள். அப்போ அந்த உணவு கொடுத்ததுக்கு அவர்களுக்கு உண்மை வெளிநாட்டு புலம்பெயர்க்கிற இருந்தாலும் அவர்கள் என்னுடைய தாய் மண்ணில் உள்ள இந்த குழந்தைகள் உணவு முன்வழிகளில் சிறப்பாக என்ற உணவுக்காக அவர்கள் செய்கின்றார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் குழந்தைகள் நிகழ்த்துவாங்க. சில நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெற்றோருக்கும்
ஆசிரியர் அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் நிறைந்த பயிற்சியோடு வெளியேற்றப்பட வேண்டும். நீங்களும் தினசரி உங்களுடைய அன்பாக வேண்டும். இந்த மாணவ குழந்தைகளை தினசரி பாடசாலைக்கு 7-8 மணிக்குள் அனுப்புங்கள். அப்பொழுதுதான் உங்களோட பிள்ளைகள் நல்ல குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக, சமூகத்தோடு ஊடாடக்கூடிய பிள்ளைகளாக, எல்லா மாணவர்களையும் ஊடாடி அவர்கள் ஊற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இங்கே சில சிறப்பாக செய்கிறார்கள். சில நிகழ்ச்சிகளில் சில பிள்ளைகள் கூச்சல் காரணமாக அமைதியாக இருந்தார்கள். அந்த குழந்தையை தெய்வ குழந்தைகள் சொல்கிறார்கள். அவர்கள் தெய்வ குழந்தைகள். ஆகவே நீங்கள் உங்கள் குழந்தைகளை சிறப்பாக மேலும் சிறப்பாக பெறுவோம்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் தினசரி பாடசாலைக்கு அனுப்புங்கள். அவருடைய கண்காணிகள் பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் ஆசிரியரை கலந்துகிறார்கள். உங்கள் குழந்தைகள் நேசரியை நாற்றுமொழி என்று சொல்வார்கள். நாற்றுமொழியில் எந்த அளவுக்கு ஒரு பயிரை நாங்கள் பராமரித்து உள்வாங்கி நாங்கள் ஒரு பயிற்சியை செய்கிறோமோ அதே போல் தான் இந்த நேசரிகள், இந்த நேசரிகள் மகத்தால் ஒரு சேவையை செய்து வருகின்றன. குறைந்தளவு ஒரு கொடுப்பனவு, மிக குறைந்தளவு கொடுப்பனவு அவர்களுடைய சேவை உண்மை மகத்தான அந்த சேவை காரணமாக தான் இந்த குழந்தைகள் நல்ல சிறந்த குழந்தைகளாக தனமொன்றுக்கு புதிய விஷயத்திற்கு போயிருக்கிறார்கள். வருகின்றவர்கள் புதிய விஷயம் வர இருக்கின்றது. இதற்கிடையில் இந்த முன்வழிகளை கல்வியை அமைச்சது பாடசாலை அமைப்பதால் முழு முன்வழிகளை அட்வான்டேஜாக ஒவ்வொரு கோட்டத்தில் 2 முன்வழி எடுத்தார்கள் பாடசாலை அமைப்பதற்காக. அப்பொழுது நாங்கள் கடைபிடித்து எடுத்து தெரிவித்தோம். இருந்த பொழுதும் சென்ற மாதம் கல்வி அமைச்சர் புதிய தொடர்பாக நடைபெற்ற அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் கல்வி அமைச்சர் வந்திருக்கின்றார். இருந்தபோதும் பேச முடியாட்டியும் யாரும் பேசவில்லை. 84 பேர் சிங்கள தமிழ் பணமாக்கிறது 2 பேர் படித்திருந்தோம். ஆனால் சொல்ல வேண்டிய கடமைக்காக நான் கல்வி அமைச்சர் வேண்டுவது தயவு செய்து இந்த முன்வழிகள் தனித்துவமாக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றன. தயவு செய்து முன்வழிகளை கை வைக்காதீர்கள். முன்வழிகள் தனித்துவ இயங்குங்கள். முன்வழியில பாடசாலை இயங்க விடாதீர்கள். அந்த முன்வழி ஆசிரியை தனித்துவ இயங்குங்கள். அவர்கள் வேண்டுகோள் கொடுத்திருந்தேன். அவர் ஒரு வாரத்தை பதில் சொல்வதாக கூறி அவர் ஒரு வாரத்திலேயே முன்வழிகள் தனித்துவ இயங்குவதற்காக பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். உண்மையில் முன்வழியில் தனித்துவமாக அவர் தனிச்சையாக அவர் மாநிலத்தின் உதவியோடு இயங்குவது மிக சிறப்பானது. அத்துடன் இந்த முன்வழி ஆசிரியர்களுடைய சம்பளம் தொடர்பாக காத்திருந்தேன். அவர்கள் 2022 புதிய கல்வி சீர்திருத்தம் பாடசாலை முன்வழியில் பெறுகின்றது. முன்வழிகள் தரம் 1, தரம் 6, தரம் 10 இந்த வகுப்புகளில் புதிய விதிகள் பெறுகின்றது. புதிய விதிகள் பெறும்பொழுது முன்வழிகள் அரசாங்கத்தால் உருவாக்குவதற்குரிய ஏற்பாடு இருப்பதாகவும் அதேபோல முன்வழி ஆசிரியர்கள் தலைமை இருக்கின்ற முன்வழி ஆசிரியர்களை தாங்கள் அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தார். உண்மையில் ஆண்டு திட்டமாக நிறைவேற்றமாக நடைபெறும் பொழுது நிறைந்த ஆசிரியர்கள் இதில் சிறப்பு பெறுவார்கள். இருந்தாலும் இந்த நான் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்கிறேன். அந்த சாப்பாடு உணவு மருத்துவர் என்பது உண்மையில் இந்த குழந்தைகளை நான் பாடசாலைக்கு கொள்ளும்போது சாப்பாடு கொடுக்காத நேரத்தில் கொடுக்க விடுறாங்க. ஆசிரியர் சோர்ந்து கொடுக்குறேன். இந்த குழந்தைகள் பெரிய பார்க்க பெரிய நான் இவரோட காலத்தில் அன்புடன் உண்மையில் அந்த ஆசிரியர் மாணவர்களும் சாப்பிட்டால்தான் உண்மையை தொடர்ந்து ஆசிரியர் கிடைக்கிறது. மாணவர்கள் குறிப்பிட்ட நேரம் வீட்டிலிருந்து சாப்பிட வரவர்கள் விளையாடுகள் அழைத்து விடுவார்கள். குழந்தைகளை கல்வி சமைக்கணும்னு சொல்வார்கள். அப்பொழுது அதற்காக இந்த உணவு வழங்கிய இந்த தமிழ் கல்வி சேவை பிரிவில் அந்த அனுசரணைக்கு ஈகை நிறுவனத்தினுடைய அந்த அனுசரணைக்கு இதை சிறப்பாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற வட பிராந்தியத்தினுடைய இணைப்பாடு தனி அமைப்பு அந்த சார்பிலை ஒழுங்குபடுத்திக் கொண்ட இணைப்பாளர்களுக்கு நான் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சிறப்பாக தன்னுடைய இயலாமல் இருந்தாலும் நோய் காரணமாக இயலாமல் இருந்தாலும் எங்களுக்கு இந்த பெயர்கள் வந்திருக்கின்ற என்னுடைய மதிப்பு காரண முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்களுக்கு நான் மீண்டும் அவர்களுக்கு நன்றி உணர்த்தோடு கூறிக்கொண்டு நாங்கள் ஏற்கனவே திருநெல்வேலி கூறிவிட்ட அவர்கள் 2 பேரும் சோயின் காரணமாக முடியாத காரணத்தினால் எங்களுக்கு குலம்சர் அவர்கள் வருகிறது எங்களை மகிழ்வுக்கு அடுவாக சிறப்பாக அவர்களை பார்த்துள்ளோம். மற்றும் வருகின்ற இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பாக இங்கே வருகிறார். அவர்களுக்கு நான் என்னுடைய உதவியை கொண்டு சென்ற நன்றிகளை தெரிவித்துள்ளோம். அனைவரும்
சிறப்பாக இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறி என்னுடைய கருத்தரைக்கு நன்றி கூறி ஆண்டு விழா 2024 திருவாரூர் அன்பு அவர்களே, இந்த விழாவுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அருள் சகோதரி அவர்களே, தெலுங்கிய திருச்செல்விய கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்கு பேர் திரு அனுபவம் அவர்களே, குருநந்தி திருச்சபையுடைய பேர் திரு அருள்படல் சதீஷ் அவர்களே, இங்கே வருகை தந்து ஒரு திருக்குறளை அவர்களே, இந்த விழாவுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற புத்தள்ளி ஆசிரியர்களே, புத்தர்களே, மாணவ செல்வர்களே, வணக்கத்தை தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் பேசுவது சரியான முறையிலே ஈடுபடாது என்று நன்றாக தெரியும். எனவே நான் சொற்பமாக சில வார்த்தைகளை மட்டும் பேசி அடையை செல்லலாம் என்று துரதிருஷ்டவசமாக இன்றைய நாளிலே இங்கே வருகை தர விருந்தினர்கள் பராமரிக்கு நாங்கள் வழங்குகிறோம். இதை மட்டும்தான் எனக்கு உடல்நிலை சரியாக இருக்கவில்லை என்பதால் நேரத்தில் அனுமதியாக நன்றி கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி ஒரு விழாவை சென்ற ஆண்டிலும் இங்கே நீங்கள் செய்திருக்கின்ற நம்புகிறோம். அந்த விழாவின் போதும் நான் இங்கே வந்து செய்து கல்வி உதவியாக வெளிநாட்டில் இருக்கும் பல அமைப்புகள் செய்து எங்களுடைய முன்பணிகள் கழகத்திற்கு உணவு பொதிகளை வழங்கி அந்த முன்பணிகளுடைய செயற்பாட்டுக்காக அவர்கள் முன்னின்று உழைப்பதற்கு நாங்கள் வரவேற்கிறோம். மாறாட செயற்பாடுகள் முக்கியமானதாக இருக்கிறது. தெலுங்கிய திருச்சபையினுடைய போதகர் அவர்கள் சொன்னார்கள், 145 150 பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் படிக்கிற பிள்ளைகள் 70 பிள்ளைகள் தான் வருகிறார்கள். அப்போ 180 பிள்ளைகள் படிக்கிறதா நாளைக்கு 10 ஆசிரியர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து கூடி கலப்பதற்கு அவர்களுக்கு நேரம் போகிறார்கள். அப்போ அந்த 180 பிள்ளைகளையும் பராமரிப்பதென்றால் சும்மா தேசாங்களுடைய கூலி கலைப்பதற்கே நேரம் இல்லாத இடத்தில் செய்கிறார்கள். கூலி கலைப்பதற்கே நேரம் போதாமல் அவர்கள் இங்கே வருகின்ற அந்த 180 பிள்ளைகளை பராமரிப்பது மிக சிரமமாகும். ஆங்கிலத்திலே ஒரு சொற்கள் ஸ்மால் இஸ் ஈவில் என்று சொல்வார்கள். சிறிது அழகானது என்று சொல்வார்கள். எங்களுடைய நாட்டிலே அதை அவர்கள் எங்களுடைய மக்கள் அதை பின்பற்றுவார்கள். நீ ஒரு மழலை குழந்தை டான்ஸ் ஆடுகிறது என்றால் இந்த சவுண்ட் சிஸ்டத்தை நன்றாக கூட்டிவிடுவார்கள். அதை கணக்காக குறைத்து கொஞ்சம் மெலிதாக போட்டால் சில வேளைகளிலே அது கேட்பதற்கு உறுதியாக இருக்கும். அந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த வரவேற்பு நாட்டியத்தை ஒரு சிறுமி இங்கே எங்களுக்கு நாட்டியமாடி காண்பித்திருந்தார்கள். நான் அதுக்கிறேன் அவருடைய தாயாரெல்லாம் எனக்கு பழக்கியிருக்கிறார்கள் சொல்லி அந்த பாட்டின் போது ஏதோ ஒரு சரணம் சரியான முறையில் அமையாத படியால் அந்த பிள்ளைக்கு அது சற்று சிரமமாக இருந்தது. ஆனால் இந்த சிரமத்தின் போது தன்னை சமாளித்துக் கொண்டு அவர் அந்த நாட்டியத்தை உறவுக்காவது அப்படி முடிப்பது ஒரு பெருந்தன்மையாக தான் இருந்தது. நான் விலகிக்கிறோம். அவ்வாறான குழந்தைகளுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்க வேண்டும். பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இப்படியும் டான்ஸ் ஆடலாம் என்பதை இந்த முறையிலே அந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள். சில பாடல்களை நான் இங்கே பார்த்தேன். கிட்டத்தட்ட 4, 5, 6 நிமிடங்கள் சென்றேன். ஒரு 3 வயது குழந்தையை 1 நிமிஷம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆகக்கூடியது ஒரு 2.5 நிமிடங்கள். ஆகக்கூடியது 2.5 நிமிடங்கள் ஒரு பேச்சு.
இல்லாவிட்டால் ஒரு கும்மி, இல்லாவிட்டால் ஒரு காவடி ஆட்டம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ஆட்டம். இது லேசாக வந்துவிட்டது. ஒரு போட்டிலே பாட்டை கொண்டு அதிலே போடுவது, அதுக்கு ஏதோ சில உறுப்புகளை போட்டுவிட்டு அதுக்கு சின்ன சின்ன என்று ஆடுவது. அது எங்களுடைய பாரம்பரியம் அல்ல. அபிநயங்களை செல்வதுதான் எங்களுடைய பாரம்பரியம். காலை தூக்கி கண்ணில் ஒட்டி கட்டி கொஞ்சம் அம்மா என்ற பாடலை நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். அது யாராவது ஒரு மாணவியை செய்து காட்டியிருந்தால் அது சிறப்பாக இருக்கிறது. பச்சை கிளியே வாவா பாலும் சோறு முன்னவா என்பதை நான் மறந்துவிட்டேன். ஏன் அப்படி செய்தீர்கள்? எனவே அன்பார்ந்த முன்பள்ளி ஆசிரியர்களே, நீங்கள் மாற்றம் அடையவில்லை. பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் மாறியே ஆக வேண்டும். அதற்காக எல்லாம் நவீன உலகத்திலே உள்ள எல்லாம் தான் சரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் சிலவற்றை புதிதாக கொண்டு வரலாம். பழையவற்றை கொண்டு வருவதன் மூலம் அந்த புதிவாயாக அதை காட்டலாம். எனவே இந்த நவீன உலகிலே நாங்கள் பார்க்கின்ற சினிமா காட்சிகளும் நாங்கள் கேட்கின்ற பலவிதமான ஓசைகள் எங்களை மேலோக்கமாக உயர்த்தி அதற்குள்ளே எங்களை சென்றடைக்க முடிகிறது. அதை அந்த குழந்தைகளிடம் கற்றுக்கொள்கிறார்கள், பித்தரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். எனவே முன்வழியிலே அதற்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் அங்கே கொண்டு வருகிறோம். அதை நீங்கள் செய்தால் அடுத்த வருடம் நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது இவ்வாறான முகாமிலே புதிய திருப்பங்களுடன் புதியவற்றை நாங்கள் செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். அன்பு அவர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆக குறைந்தது நீங்கள் ஒரு 3 மாத காலமாவது கொடுங்கள். இதிலே அறியாது இந்த இடத்திலே இந்த விழா நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகள் 2 நிமிடங்களுக்கு மட்டும் ஒரு ஆடலோ பாடலோ துள்ளி குதித்தலோ ஒன்றை செய்து காட்டப்படும். அதன் 2.5 days ஓடி ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு வந்தால் இங்கே பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பாக பழக்கி அவர்களை சரியான முறையில் ஆட்சிப்படுத்தலாம் என்று என்னுடைய பணிவான கருத்து. இந்த இளையோர் செயற்பாட்டின் மூலம் வழங்கப்படுகின்ற உணவு மிக முக்கியமானது. இங்கே இருக்கிற பலர் மிக சுத்தமான பணத்தை தான் பெறுகிறீர்கள். முன்பள்ளி ஆசிரியர் சிலருக்கு 5000, சிலருக்கு 6000, சிலருக்கு 12000, சிலருக்கு 18000, இன்னும் சிலருக்கு 25000 கிடைக்கிறது. கொழுப்பிலே நீங்கள் படித்தால் உங்களுக்கு சிலருக்கு 75000 கிடைக்கும். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் 38,000 ரூபாய் கட்ட வேண்டும். பெற்றாருக்கு இந்த மாதாந்திர தொகையை கொடுப்பது லேசான கடினமானது. அவர்களுக்கு கொஞ்சமாக சேமித்து பிள்ளைகளுடைய கட்டணத்தை வழங்குவது அவர்களுக்கு மிக கஷ்டமாகும். எனவே இப்போது நாட்டில் நிலவரம் எல்லாம் மாறிவிட்டது. வரிசைகள் எல்லாம் இல்லை. சீனி விலை இறங்கிவிட்டது, அரிசி விலை இறங்கிவிட்டது, பெட்ரோல் விலை அப்படியே கொடுக்குது என்றுதான் சொல்கிறார்கள். 2 வருஷத்துக்கு முதல் பெட்ரோல் விலை, டீசல் விலை 110 ரூபாய் நீக்கி வருகிறது. இப்போது விலை இன்னும் சொற்ப காலத்திலே இன்னும் கடினமான காலங்கள் வரக்கூடும். அப்படி வந்தால் உங்களுடைய முன்பள்ளி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காலை உணவை கூட கொடுக்க முடியாமல். எனவேதான் இந்த இடையூறு செயற்பாட்டில் கடவுள்ள இந்த பொருளை மிக கவனமாக நீங்கள் பயன்படுத்தி அதை சத்துள்ள உணவாக அதை மாற்றி கடவுள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சில வேளைகளில் நினைக்கலாம் பாட சாப்பிட சும்மா பொது கடலையாக போட்டு கொடுத்தால் சரி, அவரை குறைச்சி போட்டு கிளியை போட்டு கொடுத்தால் சரி சரி. அது நோக்கம் இல்லை. அந்த கொடுக்கும் கரங்கள் அன்புள்ள கொண்டதாக அதை வளர்ந்த வேண்டும். பிள்ளை கணவன் வாயாக வெளியாக தாக்கினால் அதை நாங்கள் துடைக்க வேண்டும். பிள்ளைக்கு சத்துள்ள உணவை ஊட்டினால்தான் பிள்ளை அந்த நேரத்திலே நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடங்களையாவது ஏதாவது படிக்க. உடைய தரசு அவர்கள் தருகின்ற இந்த கைங்கரியத்தை பெரும் பேராக நினைவுகள் இரண்டில் எனக்கு பயமாக இருக்குது. இது ஒரு 6 மாதத்தில் நாங்கள் எல்லோரும் 3 நேரம் சாப்பிடுவோமோ தெரியாது. ஒரு 4 பேருக்கு கொஞ்சம் நிறங்கள் இருக்கு, ஒரு 1/2 கிலோ மீன்,
தர்மபுர சந்தையில் நீங்கள் வேண்டும் என்றால் உங்களுக்கு 1500 ரூபாய் காணும். அப்போ இதற்கு சக்தி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். எங்களுடைய மக்கள் காலம் காலமாக மீனை நம்பி வாழ்ந்தவர்கள். மீனிலே தான் அவர்களுக்கு ஒரு கொஞ்சமேனும் அந்த புரதச்சத்து இருந்தது. இல்லாட்டில் தேங்காயில் இருக்கிற சம்பலிலே தான் அவர்களுக்கு புரதச்சத்து இருந்தது. இடியப்பகம் சம்பல், புட்டும் சம்பல், அந்த சுற்றி சம்பளத்திற்கு தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்திருந்த புரதங்கள். அப்போ சற்று சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கருதுகின்ற இந்த பொருள், இவர்கள் கதையெல்லாம் புரிகிறார்கள். இவர்கள் கருதுகின்ற இடியோசை பாட்டுகளுடைய பொருட்கள் எல்லாம் மிகவும் பெருமதியானவை. அவற்றை நீங்கள் சரியான முறைகளை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான விழாவிலே எனக்கு தந்தை இந்த அறிக்கை சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். உங்களுடைய செயற்பாடு இந்த திறம்பட எல்லோரும் பாட்டுகளிலும் நடைபெற வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி அருமையான இந்த விழாவை நடத்தியதற்காகவும் குறிப்பாக கல்வியின் விநியோகத்திற்காகவும் எனது நலமான நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த நாள் ஒரு புனித நாள். நம் மண்ணிலே எத்தனை ஆயிரம் மாணவ செல்வங்களை இழந்தும் மீண்டும் இந்த வன்னி மண் இன்று எழுந்திருக்கின்றது. இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு 10வது ஆண்டு விழாவை இந்த வீரன் செறிந்த வன்னி மண்ணில் விழா எடுத்திருக்கின்றது. இன்றைய நாள் வடமாகாணம் பூராக எமது மாணவ செல்வங்களின் கல்வி வளர்ச்சிக்காக இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பும் புலம்பெயர்ந்து வாழும் நமது இளையோர்களும் இணைந்து நமது தாயகத்தில் அறநெறி பாடசாலைகளை நாங்கள் ஏன் கையிலே எடுத்தோம் என்றால், நீண்ட காலம் சிறவாசம் அனுபவித்து 2017ஆம் ஆண்டு நரகத்தின் வாசலில் இருந்து வெளியே வந்து எமது குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கும் போது எமது தாய்மண்ணில் எமது மாணவ செல்வங்கள் படும் அசௌகரியங்கள் ஒரு எண்ணில் அடங்காதவை. இந்த வன்னி பிரதேசம் உண்மையிலேயே போருக்கும் இயற்கைக்கும் பொருளாதார சூழ்நிலைக்கும் முகம் கொடுத்து தொடர்ந்தும் இந்த தேசம் ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தலில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எமக்காக பேசும் பல நாடுகள் இந்த போரிலே பல குழந்தைகள் போசாக்கற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுடைய தேசம் இன்று 16 ஆண்டுகள் கடக்கப் போகின்றது. ஆனால் இன்றும் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் உருவாகவில்லை எங்களுடைய தேசத்தில். ஆனால் இந்த அறநெறி பாடசாலைகளை நாங்கள் எங்களுடைய முறை அழிந்து போகிறது, நாங்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு ஆகிய நாம் இந்த குழந்தைகளுக்கு போசாக் உணவை வழங்கி அவர்களுடைய மருத்துவம் போன்றவை கல்வி வறுமை கோட்டுக்கள் இருக்கும் குழந்தைகளை தெரிவு செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுடைய எண்ணக்கருவிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் நாங்கள் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நமது புலம்பெயர்ந்து வாழும் மக்களும் இளையோர்களும் மாணவ செல்வங்களும் எமக்கு ஆற்றுகின்ற பங்களிப்பு தொடர்ந்தும் ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இந்த மண்ணில் இந்த 10வது ஆண்டு நினைவு நாள் இன்று அரங்கேறுகின்றது. அந்த வகையில் கனடா இந்திய அமைப்பின் நிதி பங்களிப்பின் தமிழ் கல்வி கூட மாணவ செல்வங்களின் நிதி பங்களிப்பில் வடமாகாணம் கூடாக 106 பாடசாலைகள் இன்றைய தினம் 3366 மாணவர்களுக்கு போசாக் உணவு இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த வன்னி இன்றைய விசுவமடுவில் நாங்கள் 19 பாடசாலைகளுக்கு 500 குழந்தைகளுக்கான போசாக் உணவை உத்தியபூர்வமாக கைகளில் இருக்கிறோம். அந்த வகையில் நமது நீண்ட காலமாக மக்கள் கொடுக்கும் நிதி பங்களிப்பில் பணியாற்றி வரும் இந்த ஆசிரியர்களே ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம். நாங்கள் தொடர்ந்தும் புலம்பெயர்ந்த மக்களுடன் கலந்து வருகின்றோம். இளையோருடன் மாணவ செல்வங்களுடன் இந்த ஆசிரியர்கள் 6000 ரூபாய் 5000 ரூபாய் நமது மக்கள் கொடுக்கின்ற நிதியை வாங்கி கொண்டு
பெரும் துயரத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய நாங்கள் ஒரு அரசாங்கம் இல்லை என்ற வகையில் அவையுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முதற்கட்டமாக வாழ்வாதாரம் கொடுப்பதற்கு இந்த வன்னி மாவட்ட இளைஞர்களுக்கும் புலம்பெயர்ந்த அமைப்புகளும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு பாடசாலைகளை பொறுப்பேற்றிருக்கின்ற பல நாடுகளிலிருந்து பணியாற்றி உணவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் ஊடாக அந்த வாழ்வாதாரம் நேரடியாக அந்த ஆசிரியர்களுக்கு கிடைப்பதற்கு எண்ணியிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். அத்தோடு இந்த பாடசாலைகளில் சில குறைபாடுகள் இருக்கின்றது என்ற ஒரு கணிப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நீட் இதை நான் பல பாடசாலைகளில் நான் நேரடியாக கலவையேற்றை மேற்கொள்கிறான். அந்த வகையில் என்னுடைய இளையோர் அமைப்பும் மருத்துவ பிரிவும் அனைத்து பாடசாலைகளுக்கும் விஜயம் செய்கிறது. அவர்களுடைய கருத்து கணிப்பின்படி சில பாடசாலைகளில் நீர் பிரச்சனை இருப்பதாகவும் அந்த நீரை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். மற்றது சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற 7 பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே உணவும் நீரும் நிச்சயமாக தேவை. எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த குழந்தைகளின் வாழ்வு இன்றைக்கு ஒரு உண்மையிலேயே இந்த முறைகள் சிறக்க வேண்டும், ஓங்கி வளர வேண்டும் என்றால் உண்மையிலேயே அனுமதி பாடசாலை இருக்காள், முன்பள்ளி இருக்காள். இதை எல்லாரும் மறந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஆசிரியர்கள் நேரடியாக சில பாடசாலைகளுக்கு போகும்போது அந்த குழந்தைகளோட படும் பாட்டை ஒரு நிமிடம் இருந்து நான் நேரடியாக அறிந்த போது பார்த்தேன். அந்த துயரங்கள் அந்த ஆசிரியர்கள் படும் வேதனைகள். அந்த வகையில் அந்த குழந்தைகளின் நீர் சுத்தமாக கிடைப்பதற்கு இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு எடுத்திருக்கின்ற தகவல்படி கூடிய விரைவில் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு 28 பாடசாலைகள் உணவுக்காக கோரிக்கை கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 1202 குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கான உணவினை நாங்கள் கொடுக்க வாரம் நாங்கள் எண்ணியுள்ளோம். அதற்கான நிதி பங்களிப்பை நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்களும் இளையோர்களும் மாணவ செல்வங்களும் தாயத்தில் இருக்கும் உறவுகளும் நிச்சயமாக எங்களுக்கு செய்வார்கள். நிச்சயமாக அந்த வாரம் நாங்கள் அந்த பணியை தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த ஆசிரியர் விளையாட்டை நான் மீண்டும் ஒரு முறை கூற விரும்புகிறேன் என்றால், உண்மையிலேயே போர்க்கால பகுதியில் எங்களுடைய தமிழீழ தேசிய ராணுவம் என்ற கட்டுப்பாட்டில் இருக்கும்போது TRO என்ற ஒரு அமைப்புக்கு உண்மையிலேயே கூடிய நிதி சம்பளங்களை பெற்றவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அதுக்கே ஊடுருவி வந்தவர்கள். உண்மையிலேயே அந்த துயரங்களை நீங்கள் மதித்து இன்றைக்கும் எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற ஒரு அவலங்களை நீங்கள் உணர்ந்து இந்த மாணவ செல்வங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சமூகம் மீண்டெழ வேண்டும் என்று தொடர்ந்தும் அருள்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மீண்டும் உங்கள் வாழ்வில் எழுச்சி வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என அன்போடு வேண்டுகிறோம். எங்களுடைய சூரிய தேவன் நிச்சயம் எங்கள் மண்ணில் இந்த ஒளி வீசும் போது நிச்சயமாக உங்களுடைய துயரங்களும் உங்களுடைய வேளாண்மைகளும் அகற்று போகும் என்பதை இந்த வீரம் தெரிந்த வன்னி மண்ணில் இந்த அறிவுகள் வருகிறது. உலக தமிழருக்கு தெரியும் இந்த குரல். நாம் பல தடவை நாம் பேசுவதில்லை, நான் பல தடவை சொல்கிறேன். நாங்கள் இழந்ததை நிலமிழந்து போனால் பலம் இழந்து போவோம், ஆனால் பலம் இழந்து போனால் நிலம் அழிந்து போகும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு நிலம் அழிந்தாலும் பல மடங்காக இருக்கின்றது. உலக தமிழராகிய நாம் ஒன்றிருக்கிறோம். அதான் எம் தேச தலைவன் கட்டிவிட்ட பாதை மாநில செல்வங்கள் இன்றைக்கும் அவர்களுடைய கனவு நினைவாகி கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். பார்த்து கொண்டிருக்கிற போது 15 ஆண்டுகளாக
பல்லாதிக்கம் போன்ற நாடுகள் எங்கள் மீது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி எமது மக்களையும் எமது போராட்டத்தில் இருக்கும் முன்னாள் போராளிகளையும் சிதைத்து புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயத்தில் இருக்கும் மக்களையும் பிளவுபடுத்தி எங்கள் மக்களுக்கு வார உதவி திட்டத்தை நைவன்யமாக கையாண்டு புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயக மக்களுக்கான விரிசலையும் ஏற்படுத்தியது இந்த அரசாங்கம் சிங்களதேசமாகும். அந்த வகையில் இன்று உலகம் தமிழர் ஒன்றுதிரண்டு இன்றைக்கு ஒரு தென்னிலங்கைக்கு ஒரு பாடத்தை போட்டியிருக்கிறது. அதை தென்னிலங்கை இன்றைக்கு உணர்ந்திருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய தேசம் தொடர்ந்தும் இந்த வஞ்சிக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் மீண்டெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இந்த உணவு கொடுக்கின்ற பணி தொடர்ந்தும் வடமாகாணத்திற்காக முன்பணிகளுக்கு வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றது. அதே போல ஏனைய அமைப்பும் இந்த பணியை செய்ய முன்வர வேண்டும். பல பணிகளை சில அமைப்புகள் செய்து வந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கல்வி என்பது எங்களுடைய இன்னொரு பலம், கல்வி பலம். அந்த கல்வி பலம் நாங்கள் இழக்கக்கூடாது. அதை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். தொடர்ந்தும் இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த லண்டனிலே இருந்து வந்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கம். குணமண்ணா எனக்கு நேரடியாக நான் சந்தித்த போது எனக்கு ஒரு சொன்ன வார்த்தை, நாங்கள் எவ்வளத்தை செய்தோம், நீங்கள் இவ்வளவு துயரப்படுகிறீர்கள். ஆனால் நாங்கள் துயரப்படுகிறோம் என்று ஒரு நாள் எங்களுக்கு உதயம் பெறும் என்ற நம்பிக்கையோடு. ஆனால் உண்மையை அதற்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம். அவர்கள் குளிர்லையும் குளிர் காய்ச்சி அங்கே பட்டு உயரப்பட்டு இங்கே இந்த மக்களுக்கு போய் கிடைக்க வேண்டும் செய்கின்ற உதவி திட்டம் சரியாக போகவில்லை என்ற ஒரு ஆனந்தம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 20 பாடசாலைகளும் ஒரு ஆசிரியர்களுடைய விவரமும் அவர்களிடம் நேரடியாக கையளிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அவர் நிச்சயமாக அங்கே சென்று அங்கே இருக்கிற நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்கான ஆசிரியருக்கான இதுவும் வார மாதம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த உணவு பணி, அந்த உண்மையான குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கின்ற விஷயம் வந்து உண்மையிலேயே நாங்கள் உணவென்ற விஷயம் இன்றைக்கு எங்கள் வன்னிமண்ணுக்கு உலகத்துக்கு இழந்த இந்த ஈழ தேசம் இன்றைக்கு உணவுக்காக நாங்கள் ஒரு இப்படி ஒரு விழா எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்றால் என்னுடைய சமூகம் இன்றைக்கு எங்கே இருக்கின்றது என்பதற்கு ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த மனநல செல்வங்கள் மீண்டு வர வேண்டும். இந்த மீண்டு வந்து அவர் டாக்டராகவோ என்னுடைய சட்டத்தரணியாகவோ இந்த தேசத்தை கட்டியெழுப்புவார்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு இந்த அன்பு மீண்டும் 3800 குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிற பணி வார மாதம்